ஆன்மீக சுடரொளி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலர் ரொம்பவே உழைப்பாளியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அப்படியே சிலருக்கு ஊதியம் கிடைச்சிது அப்படின்னாலும் அதில் ₹1 கூட அவங்களால சேமிக்க முடியாது. செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும். வருமானத்திற்கு மேலே செலவு வரும். சேர்த்து வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, கடன் இல்லாத இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க வீட்டில் ஒரு சில விஷயத்தை மாற்றம் செய்து பாருங்கள். நிச்சயமாக அதற்கு உண்டான பலன் சீக்கிரமே கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். சில சமயத்தில் நமக்கு கிரகங்கள் காரணமாகவோ நம்மளுடைய ஜாதக ரீதியாகவோ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த விஷயங்களை சில வகையான வழிபாடுகள் மூலமாக நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். அதுலேயும் முக்கியமாக கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதே இருக்காது. நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சரி, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அதிகமான நேர்மறை ஆற்றலோடு இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கும் அது கை கொடுக்கும். அதுவே நம்ம சுற்றி இருக்கிறவங்க எதிர்மறை ஆற்றலோடு நம்மளை பார்க்குறாங்க, பார்க்கும்பொழுது ஐயோ இவளுக்கு என்ன அப்படின்ற எண்ணத்தோடு நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கந்திருஷ்டியானது நிச்சயமாக நம்மளுடைய உடல்நல கோளாறுல இருந்து நம்மளுடைய பொருளாதாரம் வரைக்குமே பாதிக்கும். அப்படி இருக்கும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் எல்லா நபர்களையும் உட்கார வச்சுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்கார வச்சு ஒரு முறை சுற்றி போட்டுருங்க. இந்த முறை நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே நடைமுறையாக வந்துட்டுருக்க ஒரு விஷயம். இப்போ சமீப காலமாக நம்ம மறந்த விஷயம்தான். சுற்றி போடுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் நல்லா நெருப்பு கொளுத்தி கொட்டாங்குச்சி நல்லா எரிய வச்சுருங்க. நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக உப்பு, வெண்கடுகு, 3 காஞ்ச மிளகாய், நம்ம தெருவில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக பிடிமண் எடுத்துக்கோங்க. இது எல்லா பொருளையுமே உங்களுடைய இடது கையில் வச்சு நல்லா நான் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேரையுமே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறை சுற்றி அவங்கள ஏற்றி இறக்கி நீங்கள் அந்த எரிஞ்சிட்ருக்க அந்த கொட்டாங்குச்சி நெருப்பில் இந்த கையில் இருக்க அத்தனை பொருளையும் சேர்த்துருங்க. சேர்க்கும்போது அது ரொம்ப அதிகமான சத்தத்தோடு ரொம்ப வெடிக்கும். உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மிளகாயோட நெடி உங்களுக்கு வராது. இல்லை கந்திருஷ்டிலாம் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த மிளகாயோட நெடி அதிகமாக இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வருமானமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க வாரத்திற்கு ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் சுற்றி போட்டுக்கிட்டே வாங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அம்மன் கோவிலில் வைத்து வாங்கிய எலுமிச்சை பழத்தையோ அல்லது வேப்பிலையோ உங்களுடைய நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க. அப்படி கட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய நேர்மறை ஆற்றல் கந்திருஷ்டியும் அந்த அம்மனுடைய அருட்பிரசாதம் அதிலிருந்து நீக்கிடும். அதனால் நம்ம வீட்டுக்கு வரவங்க என்ன பெருமூச்சு விட்டு பொறாமைப்பட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அது நம்மளை தாக்காது. இதையும் முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பெண் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுதும் சரி, ரொம்ப கோவப்படுறவங்களாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அதிகமாக தூங்குறாங்க, சோம்பேறித்தனம் நிறைந்த பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் நிச்சயமாக நிலை கொள்ள மாட்டாங்க. ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் சுறுசுறுப்போடு இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். பெண்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம் வீட்டில் இருக்கும். அதை அவங்க எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும். எப்போவுமே கத்திக்கிட்டே இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய நிம்மதியும் கெடும், அவங்கள சுற்றி இருக்கவங்களுடைய நிம்மதியும் கெடும். இதை எல்லா பெண்களுமே புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக எப்போவுமே தலையில் கை வச்சு தங்களுடைய முடியை ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில பெண்கள். அதுவும் பண்ணக்கூடாது. இது ஹைஜீனிக்கும் கிடையாது, அது சுத்தமான முறையும் கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு தரித்திரியத்தை ஏற்படுத்தும். அதனால் எப்போவுமே தலைமுடியில் கை வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 6 மணிக்கு மேலே துணிகளை துவைக்கிறதோ, 6 மணிக்கு மேலே வீட்டை பெருக்கி கூட்டுறதோ, இது ரெண்டுமே செய்யக்கூடாது. 6 மணிக்கு மேலே நம்ம செய்யக்கூடாத வேலைகளை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயானவள் நம் வீட்டை விட்டு விலகுறாங்க அப்படின்னு நிறைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டுமே 6 மணிக்குள்ளார எல்லா வேலையுமே முடிச்சிட பாருங்கள்.
அடுத்ததா எறும்புகளுக்கு அன்னமிடுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, பிரதோஷ நாட்கள்ல ஒரு கைப்பிடி பச்சரிசியோடு சேர்ந்த வெல்லத்தை கோவில்ல யார் கால்லையும் படாத இடத்துல, நல்ல மரங்கள், செடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுட்டு வந்துருங்க. அங்கே இருக்கக்கூடிய அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கி, நம்மளுடைய கடன் பிரச்சனை நீங்கி, பணம் நம் வாழ்க்கையில் பெருகும். பல்வகையிலிருந்து பண ஓட்டம் நமக்கு அதிகரிக்கும். இது வந்து எறும்புகளுக்கு கொடுக்குற உணவால் மட்டும் கிடையாது. எந்த உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய கர்ம வினை பலனை நம்மளால் வந்து தீர்த்துக்க முடியும். அது மீனாக இருந்தாலும் சரி, கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு நீங்கள் உணவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கட்டும், காகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உணவுக்கு ஏதோ ஒரு உயிரினத்திற்கு ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் வந்து அடைய செய்யும். நிச்சயமாக எக்காரணத்திற்கொண்டும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் விளக்கு பாத்திரங்களை நீங்கள் வந்து தேய்க்கவே கூடாது. முன்னமே வந்து எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் பூஜைகள் மட்டும்தான் வந்து செய்யணும். ஒவ்வொரு நாளுமே பூஜை அறையில் நம்ம சாமி படத்திற்கு வைத்த பூக்களை வந்து ஒவ்வொரு நாளுமே மாற்றுறது தான் நல்லது. அதே சமயத்தில் பூஜை அறையில் ஒரு சொம்பு தண்ணி இருக்கிறது நம்மளுடைய கைகளில் பண ஓட்டத்தை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுண்டு விரலில் வெள்ளி மோதிரம் அணிகிறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் சங்காலான வளையல்களை அணிகிறதா இருந்தாலும் சரி, அந்த கைகள் கொண்டு எடுத்து கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பணமாக இருந்தாலும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்கு. அடுத்ததாக பூஜை அறையில் ஏற்றப்படுகின்ற விளக்குகளில் ஏதாவது ஒரு விளக்கு மட்டுமாவது நம்ம நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கூட வந்து கடன் தொல்லை தீர மாட்டேங்குது, பண வரவும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னே எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமியுடைய கடாட்சம் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். நீங்கள் நெய் தீபம் ஏற்றும் போது அது வந்து பஞ்சு திரியாக இட்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதைவிட தாமரை தண்டு திரியோ அல்லது வாழைத்தண்டு திரியோ சேர்த்து ஏற்றுவது ரொம்ப மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். நெய் தீபம் ஏற்றும் பொழுது அந்த நெய் தீபத்திற்குள்ள அந்த நெய்யில் நீங்கள் சேர்க்க வேண்டிய 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும். இது இரண்டினுடைய வாசனையும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமானது. அதை சேர்த்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நம்ம வந்து வரவேற்கும் பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க. நம்மளுடைய பண பிரச்சனை தீர்வதற்கு இது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்தது, அதிகமாக நம்மளுடைய பணம், நகைகளை வந்து பச்சை அல்லது மஞ்சள் நிற துணியில் நம்ம வைக்கிறது குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அதே சமயத்தில் குபேரனுடைய சம்பத்தும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.